பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். கடைசி காலத்திற்கான அடையாளங்கள் எல்லாத்துலேயும் இருக்குது எனக்கு அன்பானவர்களே. ஆனால் நாம் நினைப்போம் கடைசி காலம்னு எப்போவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அது எப்போ வரும் ஐயா? யாருக்கும் தெரியாது. எப்போ தெரியும்? நமக்கு என்ன, இன்றைக்கி திருடன் வரும்போது சொல்லிக்கிட்டான் வரான், நாளை 11 மணிக்கு 15 நிமிடத்துக்கு ராத்திரி வருகிறேன், எல்லாம் ஆயத்தமாக கதவை தாப்பாடெல்லாம் திறந்து வைங்க நான் சொல்லிக்கிட்டு வரேன். ஆண்டவருடைய வருகையும் அப்படித்தான் இருக்கும். அதே போல் கடைசி காலம்தான் அதற்கு அடையாளம். வேதம் அழகாக சொல்லுது, திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம், உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் புதிய ஏற்பாட்டில் முதல் புஸ்தகம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எல்லாரும் எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எடுத்து தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனை உமக்கு தந்தே, அன்பு நேசரே உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனை உமக்கு தந்தே, ஆராதனை 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 அன்புக்கே சதா என்னுக்கே, ஆவியானதே மன்னுக்கே, அன்புக்கே சதா என்னுக்கே, ஆவியானதே மன்னுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும், இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்பவே. சொல்லுங்க, இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும், எல்வாயில் வார்த்தையெல்லாம் பிறகாயம் மாற்ற வேண்டும், எல்வாயில் வார்த்தையெல்லாம் பிறகாயம் மாற்ற வேண்டும், ஆராதனை 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 அன்புக்கே சதா என்னுக்கே, ஆவியானதே மன்னுக்கே, அன்புக்கே சதா என்னுக்கே, ஆவியானதே.
சுவிசேஷ பாரம் ஒன்றி எந்த சுமையாய் மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றி எந்த சுமையாய் மாற வேண்டும். என் தேச எல்லைக்கெங்கும் உன் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லைக்கெங்கும் உன் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அந்த இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அந்த இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. இப்போ வாசிக்கலாமா? மத்தேயு 24:12. அக்கிரமம் மிகுதியாவதினால். நல்ல கவனிங்க. அன்பு குறைது அன்பு குறைதுன்னு சொல்றமே, காரணம் என்ன? அக்கிரமத்தின் மிகுதியினால். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம ஜெபம் கேட்கப்படாததுக்கு அந்த அக்கிரமம் தான் காரணம். ஏசாயா சொல்லுகிறார், கர்த்தருடைய செவி குறுகி போகல, ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகி விடவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அதுதான் பிரச்சனை. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம தேட முடியாதபடிக்கு நம்ம தடுக்கிறது எது? அக்கிரமம், பாவம். ஏன்னா பாவம் ஐயா உலகத்தில் பெருகி போயிருக்கு, ஆனால் அதை பற்றி யாரும் யோசிக்கல. அக்கிரமம் பெருகி போயிருக்கு. அதனால தான் இன்னைக்கு அன்புங்கிறதுக்கு இல்லை. வேதம் சொல்லுது 1 கொரிந்தியர் 13 கடைசியில் சொல்றாரு, இப்பொழுதும் விசுவாசம் நம்பிக்கை அன்பு மூன்று நிலைத்திருக்கிறது. அன்பே பெரியது. ஆமா, நம்ம பாடுறோம். என்ன பாடுறோம்? எல்லாரும் பாடுறோம். அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். பல்பொரு ஞானம் பரம நம்பிக்கை இன்ப விசுவாசம் இவைகளில் எல்லாம். பல்பொரு ஞானம் பரம நம்பிக்கை இன்ப விசுவாசம் இவைகளில் எல்லாம். அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். எல் பொருள் யாவும் ஈந்தளித்தாலும், எல் பொருள் யாவும் ஈந்தளித்தாலும், அன்பில்லையானால் அதில் பலனில்லை. எல் பொருள் யாவும் ஈந்தளித்தாலும், அன்பில்லையானால் அதில் பலனில்லை. அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம்.
அன்பு அன்புன்னு சொல்கிறோமே, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த 3 நிலைத்திருக்கு. ஆனால் பெரியது எது? அன்பு. அன்பே பெரியது. ஆனால் இன்னைக்கு அன்பு குடும்பத்துக்குள்ளே எப்படி இருக்குது, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளே எப்படி இருக்குது? நேற்று ஒரு அம்மா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, பிரதர் ஒரே ஒரு பையன் பிரதர், ஒரே ஒரு பையன் பிரதர், அவனை எவ்வளவு சிரமப்பட்டு நான் வீடு வீடாக போய் பாத்திரம் தேய்ச்சி படிக்க வச்சு நல்ல கல்வியை கொடுத்து அவரை ஒரு நல்ல பேராசிரியராக உண்டாக்குனேன். ஆனால் இன்னைக்கு திருமணமான உடனே சொல்கிறான், ஏம்மா வீட்டுக்கு வராதம்மா, அங்கேருந்து கேளுமா, 1000மோ 2000மோ தூக்கி போடுறேன் வாங்கிக்கம்மா. பெத்த தாய்க்கு சொல்கிற பதில், வீட்டுக்கு வராத, ஏன்னா அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்படி தாய் நினச்சிருந்தான்னா, எனக்கு கண்பாருளே, நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. என்ன செஞ்சாலும் பொறுத்திருக்கிறவள் தாய். அந்த தாய் மேலே அன்பு இன்னைக்கு இருக்கா? அப்படி இருந்தால் ஏங்க முதியோர் விடுதிகள் நிறையா? நான் அன்னைக்கு ஒருத்தருக்காக போயிருந்தேன். ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னார், ஐயா ஒரு முதியோர் விடுதி பார்க்கணுன்னார். பேர் சொல்லக்கூடாது, திருநெல்வேலி மாவட்டத்தில் சொன்னார். நானும் இங்கே நேசமணி நகரில் நாகர்கோயிலில் ஒரு முதியோர் விடுதி இருக்குது, அங்கே போனேன். அவங்க சொன்னாங்க, நல்ல ஃபெசிலிட்டிஸ் உண்டு, நல்லா பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாதம் 10 to 15க்குள்ளே பே பண்ணணும், மெடிக்கல் அக்காமடேஷனோடு எல்லாமே கொடுத்துருவோன்னாங்க. நான் நினச்சேன் 15,000 அப்பா ரொம்ப கஷ்டமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன், பிரதர் இவ்வளவு கேட்குறாங்க, அப்படி இருந்தால் வச்சுக்கலாமா அப்படின்னு. இவ்வளோ தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர், கொடுத்துடலாம். நான் கேட்டேன், அது யாருக்கு பிரதர்? எங்கள் அப்பாவுக்கு தான். எங்கள் அப்பாவுக்கு தான். ஏன் பிரதர் உங்கள் வீட்டில் வச்சு பார்த்தா என்ன பிரதர்? பார்க்கலாம் பிரதர், நானும் வேலைக்கு போகிறேன், ஒய்ஃபும் வேலைக்கு போகிறேன், அதனால் 2 பேரும் போயிட்டு வந்து அவரை பார்க்க முடியாது, அவரும் வயசான காலம், அப்படி இங்கிட்டு நகல முடியாது, வைக்க முடியாது, அவரை யார் இருந்து இப்போ பார்க்கறது? அன்பு கடைசி காலத்தில் அக்கிரமத்தின் மிகுதியினால் தணிந்து போகும் ஐயா. அந்த வசனத்தை முழுசாக வாசிங்க. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு, 1-2 பேர் இல்லை, அநேகருடைய அன்பு தணிந்து போம், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே. நாம் இன்னைக்கு என்னமோ ரட்சிக்கப்பட்டேனமே, முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்க முடியுதா? பெத்த தாய்க்கு செய்கிறேன்ன கடமையை செஞ்சு முடிக்க முடியுதா? புருஷனுக்கு கொடுத்த வாக்க கடைசி வரைக்கும் காப்பாற்ற முடியுதா? எனக்கு அன்பானவர்களே, அன்பு எப்போ இருக்கும்? வாலிப பிராயத்தில் இருக்கும், ஆனால் அன்பு தணிந்து போகும். வேதத்திலிருந்து ஒரு பெண்ணை காட்டுறேன் பாருங்க. உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஒரு பெண்ணை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இவள் தன்னுடைய நிலையை சொல்றா பாருங்க. நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன். நல்ல பெண், அழகான பெண், ஆனால் கலர் தான் கொஞ்சம் கருப்பு. அப்படி கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிற அந்த பெண் சொல்றா, நான் கருப்பாய் இருக்கிறேன், என்னை பாத்துறாதீங்க, வெயில் என் மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபம் கொண்டு என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாய் வைத்து விட்டார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையும் நான் காக்கவில்லை. அப்படிப்பட்ட கருப்பா கடந்த, வெயில்ல கடந்த, வெறுக்கப்பட்டு கடந்த இந்த சூலமத்தியை மன்னன் மாறு வேடத்தில் வந்த சாலமோன் அவள் மேல் மையல் கொண்டான். ஆகையினால அவளை அழைத்து கொண்டு பெர்ஃப்யூம் எல்லாம் போட்டு செண்டெல்லாம் கொடுத்து அவளை கொண்டு போய் அருமையாக வைத்து விட்டான். அப்படி வச்சதுனால அவளுடைய அன்பு எப்படி இருந்துச்சு? ஒரு காலத்தில் இப்படி இருக்கும்போது, திராட்சை தோட்டத்தில் கிடக்கும்போது, வெயிலில் கிடக்கும்போது,
யாருமே நேசிப்பாரற்று இருக்கும்போது இவ கேட்ட கேள்வி என்ன? உன்னத பாட்டு 1 அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசிக்கலாம். என் ஆத்தும நேசரே, என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து, உமது மந்தையை எங்கே மேய்த்து, அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? ஏன்னா அவரை பார்க்கணும். அவ்வளவு தேடி அலைந்தாள். நாம கூட பாடுறோம்ல, என்ன பாடுறோம்? அலைந்தேன் பல்லனா உம்மையே அறியா, அலைந்து திரிந்த துரோகினா, அலைந்தேன் பல்லனா உம்மையே அறியா, அலைந்து திரிந்த துரோகினா, அழைத்தே அல்பாதே எல்லையும் அழைத்தீரன் பாலே, அழைத்தே அன்பாலே அழைத்தீரன் பாலே, அன்பே அன்பு அன்பு அன்பு. அப்ப கேட்குறா, ஏன்னா மந்தையில் கிடக்கிறவ ஆடு மெய்ப்பனை பார்த்து கேட்குறான். அவன் மெய்ப்பனா வந்தான். ஏன்னா அந்த உன்னத பாட்டை குறித்து 4 வித கதைகள் சொல்லப்படுது. ஒரு கதை தான் எனக்கு வேதாமத்தில் சொல்லி கொடுத்தாங்க. என்ன கதைன்னா, இந்த சூலமத்திக்கு முதலாவது ஐயா அவள் பிறந்த பிள்ளை. ஆனால் அவள் தாய் 2வது திருமணம் ஏன் செய்தாள் என்று ட்ரெடிஷ்னலில் எழுதப்படவில்லை. ஆகையினால அவனுக்கு பின்னாடி பிறந்தவங்க இவன் மேலே கோபம். ஏன்னா கஞ்சி ஊற்றணும்னா நீ வேலை பார்க்கணுன்ட்டாங்க. சகோதரி மேலே அவ்வளோ பாசம், அன்பு. நீ வேலை பார்த்து காவல் பாரு, உனக்கு கஞ்சி ஊற்றுறோன்னாங்க. இப்படிப்பட்ட நிலையிலே வெயிலில் கிடந்த கருப்பாய் இருந்த அந்த கருப்பாய்க்கு ஒரு நல்ல வாழ்க்கை வந்துச்சு. அநேக நேரங்களில் ஆரம்பத்தில் இருக்க அன்பு கடைசி வரைக்கும் இருக்கா? இல்லையே. இன்னைக்கு வரும்போது அத்தான் அத்தான் அத்தான்னு ஒரு 15 அத்தான் கூப்பிடுறாங்க. கடைசியில் பித்தான போல் அத்து போட்டு போயிடுறாங்க. எனக்கு அன்பானவர்களே, அன்பு என்பது கண்ணால் பார்க்க முடியாதுங்க. என்ன பாடுறோம்ல, ஆழம் அறிவேனோ அன்பில் ஆழம் அறிவே, ஆழம் அறிவேனோ அன்பில் ஆழம் அறிவேனோ, அன்பே உறவே, அன்புக்கு ஆழ உயரம் தெரியாதுங்க. ஏன்னா அன்புக்கு எல்லையே கிடையாது. அதனால தான் வள்ளுவன் சொன்னா, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், அதுக்கு தாழ் கூட கிடையாது. ஆனால் அந்த அன்பு இன்னைக்கு எப்படி இருக்கு? கடைசி காலங்கிறதுக்கு நீங்களே பாருங்க, உங்கள் பிள்ளைய உங்கள் மேலே எப்படி அன்பு வச்சிருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர்ட்ட கேட்டால் சொல்லுவீங்க, அம்மா பொம்பளை பிள்ளைய ஒரு தரத்துக்கு 2 தரம் கூட்டா, எம்மா வேலை இருக்குமா, சும்மா நச்சு நச்சுங்காத. இவ அழுகும்போது எத்தனை தடவை அந்த அம்மா ராத்திரி எந்திரிச்சிருப்பாங்க, எத்தனை தடவை எந்திரிச்சு தூக்கியிருப்பாங்க, எத்தனை நேரம் ஒரு காய்ச்சல் வந்தால் மடியில் ஓட்டுக்கிட்டு தூங்காமல் இருந்திருப்பாங்க. அப்படி பெற்ற பிள்ளை சொல்லுது, தொப்புள் கொடி வந்த பிள்ளை இப்போ சொல்லுது நச்சு நச்சுங்காத. அது என்ன நச்சோ எனக்கு தெரியல. ஏன்னா அன்பு அக்கிரமத்தினால தனிந்து போகுதுங்க. ஒரு வாலிபன்ட்ட 1.5 மணி நேரம் பேச முடியுது, ஃபோனில் சாட் பண்ண முடியுது. ஆனால் அம்மாட்ட உட்கார்ந்து என்ன செய்ய முடியல, பேச முடியல. ஏன்னா வயசான கிழவி இல்லை. எனக்கு அன்பானவர்களே, அன்பு என்பது உலகத்தில் அதுக்கு ஈடு இணையே கிடையாது. ஏன்னா அழகா சொல்லாங்க, மனிதரிடம் தேவன் காட்டிய அன்பு மண்ணிலே மனிதனாக புதித்தது. மனிதரிடம் தேவன் காட்டிய அன்பு
மண்ணிலே மனிதனாக குதித்தது. அன்பு 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 தேவ அன்பு 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 தேவ அன்பு அன்பு அன்பு. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு எத்தனை பெருசு! அன்பினாலதானங்க தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு உலகத்துல ஒண்ணுமே கிடையாதே. உனக்கா எல்லாத்தையும் கொடுப்பான், ஜீவனை கொடுப்பானா? ஆரம்பத்தில் எப்படி துதிச்சோம், தேவன் எப்படி அன்பு இருந்துச்சு. குடும்பத்திலையும் அப்படி தான், சபையும் குடும்பமும் ஒன்று தான். அதனால தான் சபையை வச்சே எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்திலிருந்து கிறிஸ்து சபைக்கு எப்படி தலையா இருக்கிறாரோ அதே போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். வாசிங்க பார்க்கலாம் 5:21 மிக அழகா எழுதி வச்சிருக்காரு. எபேசியர் 5:21 தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். முடியுதா? ஆரம்பத்தில் கீழ்ப்படிஞ்சோம், ஏன்னா அப்போ இருந்த அன்பு வேற, ஏன்னா மாம்சீகத்தில் இருந்துச்சு. ஏன்னா 2 விதமும் இருக்கு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் மாம்ச சிந்தை மரணம், மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாமிச சிந்தை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போ அப்படின்றோம். எனக்கு அன்பானவர்களே, ஆரம்பத்தில் எல்லாம் அப்படித்தான் இருந்துச்சு. சபைக்குள்ளே வரும்போது நம்ம அன்பு எப்படி இருந்துச்சு, ஆண்டவர் மேலே அவ்வளோ அன்பாக இருந்தோம். இப்போ எப்படி இருக்கும்? அதே போல் குடும்ப வாழ்க்கையில் அப்படித்தான், தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். எத்தனை வீட்டில் தலையா இருக்கிறாரு, வாளா இருக்கிறாரு? ஏன்னா அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், பிரதர் எங்கள் வீட்டில் எனக்கு எந்த மதிப்பும் கிடையாது பிரதர். என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், ஆரம்பத்தில் அன்பு இருந்துச்சு பிரதர், வேலை இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, நாங்கள் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டேன், அன்பு இருக்குமா? எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகனாய் இருந்தா நல்லதுதான். எனக்கு அன்பானவர்களே, அது மட்டும் இல்லை, ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறார்கள்? நீங்கள் கேட்பீங்க, அது என்னங்க சொந்த புருஷருங்கிறீங்க? வேலை பார்க்குற இடத்துல ஒன்று இருக்குது, இங்கே வீட்டில் வந்தால் ஒன்று இருக்குது. நான் சொல்கிறது தப்புன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், இல்லையோ எங்கே பார்க்கல, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அக்கிரமம் அன்னைக்கு மிகுதியாகி போச்சுங்க. எதை வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் வாழலாம். அதான் அக்கிரமத்தின் மிகுதியினாலே அன்பு தணிந்து போச்சு. ஆனால் அதே ஒன்று ஆண்டவர் சொல்றாரு, எப்பா எப்படி வேணாலும் காலம் மாறட்டும், நீ மாறாத, முடிவு பரியந்தம் நிலை நின்றா நீயும் நானும் ரட்சிக்கப்படலாம். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. அநேகர் கேட்குறீங்க, பைபிள் கையில் வைக்காமலே பேசுகிறீங்களேன்னு. உண்மைதான். அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? என் திறமை இல்லை, என் ஞாபக சக்தி இல்லை, என்னுடைய படிப்பு இல்லை, கிருபை. அந்த கிருபை இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. காலைதோறும் அந்த கிருபையை பெற்றுக்கொண்டா போதும். நான் எப்போ ஒன்று செய்வேன், நீங்கள் நம்புறீங்களே, 3:45 4:45 4வது ஜாமம் இயேசு நடந்து வந்த நேரம், கடலில் நடந்து ராக்கில் வந்த நேரம், அவங்கெல்லாம் பார்த்து பயந்தாங்க. அப்பந்தான் கடலில் நடக்கிறதுக்கு பேதுருவுக்கு வல்லமையை கொடுத்தார். அந்த வல்லமையை பெற்றுக்கொள்கிற அந்த கிருபை நேரத்தை காலையில் எந்திரிச்சு, நான் மட்டும் உள்ளுக்குள்ளே ஒரு பைத்தியக்காரனை போல கூட தெரியலாம், அந்த அறைக்குள்ளே போய் ஒரு முழங்கால் போட்டுக்கிட்டு, இப்போ வயசான காலம் கொஞ்சம் முழங்கால் போட்டு நேரம் நிற்க முடியாதுக்கா, பக்கத்தில் ஒரு கட்டில் இருக்கும், அதையும் கை வச்சுக்குவேன், வச்சுக்கிட்டு நின்று, ஆண்டவரே இந்த நாளில் எனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் தாங்க, எதை பேசணுமோ அதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. அந்த கிருபை தான் இன்னைக்கு வரைக்கும் நிற்குது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள்
எனக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களுக்காக கண்டிப்பாக எப்போதும் ஜெபிப்பேன். ஏன்னா எங்களுடைய சபையோ 2 கண்ணும் பார்வையில்லாதவங்க சபை. அந்த மக்களுக்குன்னு தான் வச்சுருக்கோம். பரிதிமேய ஆலயம் தான் வச்சுருக்கோம். 2 கண்ணு தெரியாதவங்க, வயதானவங்க, வாலிபர்கள். சிலர் பார்த்தீங்கன்னா தான் உடுத்தி இருக்கிற அழுக்கு சட்டை கூட யாரும் சொல்கிறதுக்கு ஆள் இல்லாதவங்க. அன்றைக்கி ஒருத்தர் கேட்டார், உங்கள் சபையில் சிலர் அழுக்கு சட்டை போட்டு உட்காந்துருக்காரு. நான் சொல்லி அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பார்க்க தெரியாது. யாராவது ஒருத்தர் சொல்லணுமே. அப்படி கூட எத்தனை பேர் அன்பாக இருந்து சொல்கிறவங்க. மனைவியை கேட்டால் அவளும் விட்டுட்டு போயிடுறா. ஒரு பிள்ளை 2 பிள்ளை பிறகு வருமானம் இல்லைன்னா போய் விட்டுட்டு போயிடுறா. எனக்குன்னு என்கிட்ட வாங்க காட்டுற 3 பிள்ளையை பெற்று விட்டுட்டு போன ஒருத்தர் என்கிட்ட இருக்கார். 3 பையன், ஆம்பளை பையன் இன்னைக்கு வச்சுருக்கார். எனக்கு அன்பாருடைய கடைசி காலத்தில் அக்கிரமம் மிகுந்து போச்சுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் வரும்போது இந்த ஆலயத்தில் வர்ற பார்வையற்ற மக்களுக்கு உணவு கொடுக்க உதவலாம். கண்ணை போல உதவுகிற ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். ஒரு கட்டுமான பணிக்கு கொடுக்க உதவலாம். ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி கொடுக்கலாம். நீங்கள் கேட்பீங்க, எப்படி பிரதர்? 2 நம்பர் உங்களுக்கு இங்கே ரோல் ஆகிட்டே இருக்கும் ஸ்க்ரோலிங்கில். அதில் 2லேயும் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. அது மட்டும் இல்லை, சிலர் கேட்பீங்க, நாங்கள் ஏதாவது செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு கடைசியில் கணக்கு வைக்கணும் பிரதர். உண்மைதான், கணக்கு வைக்கணும். அதுக்கும் வழி உண்டு. என்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லுவேன். இடத்துல நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10 மணிக்கு மேலே 5 மணிக்குள்ளே சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. கடைசி காலத்திற்கான அடையாளங்கள் ஏராளம் உண்டு, ஏராளம் உண்டு. மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே பெருந்திண்டி, செழிப்பு. ஆனால் தன்னுடைய நிலை அறியாதபடிக்கு ஒரு குறைவு இல்லைம்மா. கிட்ட போய் விசாரித்து பார்த்தா எத்தனை குறைவு இருக்குங்கிறது அப்போ தான் தெரியும். ஒவ்வொருவருக்குள்ளும் அன்பை கொடும். பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளும், கணவன் மனைவிக்குள்ளும், மாமியார் மருமகளுக்குள்ளும் அன்பு, ஆதியிலிருந்து அன்பு குறைவில்லாமல் இருக்கட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்கள், தங்களுக்கு அன்பான இழந்த நாளை நினைவு கூறுகிறவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். அவருடைய மனதில் இருக்கிற கவலைகள், கண்ணீர்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.